நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதால ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் ஆகி ஹஸ்பண்ட் மட்டும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூக்கம் வரவே இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நேற்று வாங்கிட்டு வந்த புக்கு நோட்டு எதுக்குமே ப்ரௌன் ஷீட் போடவே இல்லை. ஸோ அந்த வேலையை இப்போ பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் புக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்னோட சின்ன வயசில் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் போடும்போது அப்பா பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். எப்படா போட்டு முடிப்பாங்க அப்படின்னு. எவ்வளோ நேரம் ஆனாலும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய புக்கு நோட்டு எல்லாத்தையுமே ஒட்டுக்கா பேக்கில் எடுத்து வச்சுட்டு தான் போய் தூங்குவேன். அப்போது எனக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாமல் பாப்பாவும் என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தா. நான் ஷீட்டு போட்டு கொடுக்க கொடுக்க பாப்பா லேபிள் எல்லாமே ஒட்டி வச்சிட்டா. பாப்பா இந்த வருஷம் 6th போகிறா, தம்பி வந்து யூகேஜி போகிறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களோட பேக்கில் என்னென்ன புக் எடுத்து வைக்கணும், எத்தனை நோட் எடுத்து வைக்கணும்னு கணக்கு பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஹரிபரியாக எடுத்து வச்சுட்ருக்க முடியாது. அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலையே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.